ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு தேர்வுமே இல்லாமல் உங்களோட மார்க்கின் அடிப்படையில் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. சேலரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 25,000 35,000 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே இதுக்கு நடுவில் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தாலே போதும். எங்கே அப்படின்னு வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க. நம்மளோட தமிழகத்தில் சென்னையில் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. ஸோ சூப்பரான நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை, இங்கேருந்து நமக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்ற முழு தகவலை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11/11/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 10/12/2024 நமக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுது. கிட்டத்தட்ட 1 மந்த் நமக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பே லெவல் 1, அதே மாதிரி பே லெவல் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் 5 வரைக்கும் நமக்கான சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டர், கோல்கீப்பர், ஃபார்வர்ட், மிட்ஃபீல்டர், அதே மாதிரி இதில் ஃபுட்பால், கபடி, அதிலே வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால், கபடி, வாலிபால் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தனித்தனியான ஒவ்வொரு பதவிக்கும் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு உடனே அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக என்ன கம்யூனிட்டியில் வர்றது அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கிளர்க் அப்படின்ற பதவிக்கு விண்ணப்பிக்கும் போது நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இருக்கணும். அதே மாதிரி ஜூனியர் கிளர்க்கு விண்ணப்பிக்கும் போது 12th டிகிரியில் இருக்கணும், 12th படிச்சிருந்தால் போதும். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்.
லெவல் 1க்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. அப்போது 10th 12th டிகிரி வரைக்கும் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கெல்லாம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மினிமம் நார்ம்ஸ் ஃபார் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்னென்ன மினிமம் ரெக்யர்மெண்ட் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதிலலாம் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை உடனே ரீட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் உங்களோட ஸ்போர்ட்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட்டை பொறுத்தும் உங்களை ஆட்களை தேர்வு செய்வாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் 10th சர்டிஃபிகேட்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸு, அதேமாதிரி உங்களோட 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸு, வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னா SC/ST ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 50% மார்க்கு, மற்றவங்க அப்படின்னா 50க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான பே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும், லெவல் 5க்கு 70 மார்க் எடுத்திங்கன்னா குவாலிஃபை, லெவல் 2க்கு 65, லெவல் 1க்கு 60. ஸோ இந்த கிரேட் பே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 18,000, லெவல் 1லாம் 18,000, அதிகபட்சமாக லெவல் 5 அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் மந்த் சேலரியாகவே நமக்கு 60,000 கிட்ட சேலரி வந்துடும். ஃபீஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹250, ₹500 சொல்லுவாங்க. SC/ST ஸ்டூடெண்ட்ஸாக ₹250. ஸோ இவங்க ஃபீஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ₹250 ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இந்த ₹500 வந்து ஜென்ரல் கேட்டகரி பே பண்ணும்போது 400 வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது திரும்ப 400 உங்களுக்கு வந்துடும். 100 மட்டும்தான் ஃபீஸ். எக்ஸாம் சொல்லப்போனால் வெறும் ₹100 ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ். அப்ளை பண்ணுறது 10/12/2024 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ கேபியில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயிலான லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.